நில்லுங்கள் பாதாள மன்னா. அன்பால் சாதிக்க வேண்டிய விஷயத்திற்கு யுத்தம் எதற்கு? இடையில் பேச வேண்டாம் சாகரராஜா. அன்பின் வார்த்தைக்கு கட்டுப்படாதவரை பலத்தை காட்டித்தான் அடைய வேண்டும். ஒப்புக்கொள் மகளே, நீ மகிழ்ச்சியாக வாழ்வாய். பிடிவாதம் கொள்வது உனக்கு அழகல்ல. தன்மானமும் தன்னை காத்துக் கொள்வதும் எல்லா பெண்களுடைய குணமாகும் தாயே. மந்தார பர்வதமே, உலக நலனுக்காக நாராயணரின் உதவியோடு நாங்கள் கடலை கடைந்தாக வேண்டும். இந்த காரியத்திற்காக தேவர்களும் அசுரர்களும் ஒன்று சேர்ந்துள்ளோம். நீங்களும் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும். கடைந்தெடுக்கும் ஒரு கருவியாக மாற வேண்டும். மகாராஜா பலி, இந்திரனிடம் சக்தியும் இல்லை, பலமும் இல்லை. ஆனால் ஒன்று, தப்பித்து ஓடும் கலை இவனிடம் உள்ளது. இருக்கட்டும், இதை தூக்கும் பொறுப்பை நாம் பார்த்துக் கொள்ளலாம். சரி மகாராஜா. பிரபு, மந்தார பர்வதம் விசாலமானது. எனக்கு சந்தேகம் வந்துவிட்டது. தேவர்களும் அசுரர்களும் எவ்வாறு கொண்டு வருவார்கள்? சமுத்திர மந்தனத்திற்கு முன்பு தேவர்களும் அசுரர்களும் மனதார ஒன்றிணைய வேண்டும். அசுரர்களுக்கு அவர்களுடைய சக்தி மீது ஆணவம் உள்ளது. தேவர்களுக்கோ பலவீனத்தின் பயம் உள்ளது. இது தனியாக இயலாது என்று முதலில் அசுரர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதோடு தேவர்கள் புரிந்து கொள்ள வேண்டியது, பக்தியின் பலத்தைக் கொண்டே எதையும் சாதிக்க முடியும். அவர்கள் முயன்றால் போதும். நாராயணனே அவர்களுக்கு துணையாக நிற்பான். இந்த மலையை நாம் தூக்கவே முடியாது. மகாபலி, இக்கடலை கடைய வேண்டுமென்றால் இந்த பர்வதத்தால் தான் முடியும். மீண்டும் ஒரு முறை முயற்சி செய்யலாம். வேண்டாம், இந்த பர்வதத்தை நாம் தூக்க கூட முடியவில்லை. இதை வைத்து நாம் எவ்வாறு கடலை கடையப் போகிறோம்? மகாபலி, சந்தேகம் வேண்டாம். முயற்சி செய்து பார்ப்போம். நாராயணரின் அருளோடு மீண்டும் ஒரு முறை முயற்சிக்கலாம். வாருங்கள். ஒவ்வொரு முறையும் நான் அவரை நினைத்துக் கொள்கிறேன். என்னை பொறுத்த வரையில் அவர்தான் எங்களுக்கு ஏதோ சதி செய்கிறார். என்ன செய்ய வேண்டுமோ, என்ன முயற்சி எடுக்கிறாயோ அதை நீ தனியாகவே செய். தேவைப்பட்டால் உன் நாராயணனை கூப்பிடு. தேவி லக்ஷ்மியை மீட்பதற்காக அவரும் ஏதாவது செய்ய வேண்டும் அல்லவா? மகாபலி, கருணையும் கடமையும் அழைத்தால் நாராயணர் நிச்சயம் வருவார். நாராயணரே, எங்களுக்கு உதவி செய்யுங்கள். நாராயணரே, எங்களுக்கு உதவி செய்யுங்கள். அங்கேயே நில். உன்னுடைய தோல்வியை ஏற்றுக்கொண்டு இங்கிருந்து முதலில் போய்விடு. நான் தோற்று போய்விட்டேன். உன்னுடைய அழகைக் கண்டு உன்னை சிறைப்படுத்தி பாதாள உலகிற்கு அழைத்துச் செல்வேன்.
லக்ஷ்மியை கட்டி போட முடியாது மூர்கனே. நல்ல கர்மாவால் தான் அவளை வெல்ல முடியும். ஆனால் உன்னை போன்ற ஒரு ராட்சசனுக்கும் பாவிக்கும் லக்ஷ்மியை இழக்க மட்டும்தான் தெரியும். உன்னுடைய முயற்சியும் உன்னுடைய கூக்குரலும் எல்லாமே வீண்தான். வரப்போவதில்லை உன்னுடைய நாராயணன். தூய்மையான மனதோடு கூப்பிட்டான். நானே வந்து விடுவேன் அசுர ராஜா. ஆனால் மனதில் சிறிது சந்தேகம் இருந்தால் அப்போது ஒரு சிறிய பொருளும் மிகவும் பாரமாக தெரியும். நாராயணரே, நாங்கள் முயற்சி செய்து பார்த்தோம். பர்வதமலையும் எங்களுக்கு உதவி செய்தது. அசுரர்களும் முயற்சித்து பார்த்தார்கள். ஆனால் நாங்கள் தோற்றுப் போய்விட்டோம். இப்போது நீங்கள்தான் வழிகாட்ட வேண்டும். கடினமான காரியத்தில் வெற்றி பெற வேண்டுமெனில் தன்னம்பிக்கையை வளர்த்துக் கொள்ள வேண்டும் தேவராஜா. வருத்தமும் பயமும் உங்களை வெற்றியின் பாதைக்கு என்றும் அழைத்து செல்லாது. நம்பிக்கை இருப்பதால் தான் ஒரு சிறிய குழந்தைக்கு தன் பெற்றோர்களின் கையை விட்டுவிட்டு தனியாக நடக்கும் தைரியத்தை கொடுக்கிறது. மனதில் நம்பிக்கை இருந்தால் இந்த மந்தார பர்வதம் என்ன, இந்த சிருஷ்டியின் பாரத்தையும் சுமந்து விடலாம். சிருஷ்டியின் பாரத்தை பிறகு சுமக்கலாம் நாராயணா. முதலில் இந்த மந்தார மலையை தூக்குங்கள். உங்களுடைய நம்பிக்கையின் சக்தியை காட்டுங்கள். எனக்கு நம்பிக்கை உள்ளது. எனது அன்பு இந்த பாரத்தை சுமக்கும். அதோடு என் கர்மம் இந்த சமுத்திரத்தை கடையும். நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய் லட்சுமி? பாதாளத்தில் இருந்து வந்த இந்த கள்வனை மறுபடியும் பாதாளத்திற்கே அனுப்புகிறேன். ஸ்திரீ லக்ஷ்மியாகவும் இருந்தாலும் சரி, சாதாரண ஸ்திரீயாக இருந்தாலும் சரி, யாராவது அவளுடைய மனபலத்தை, அவள் மனதில் இருக்கும் அன்பை, அவளது சக்தியை குறைவாக மதிப்பீடு செய்துவிட்டால் அவனுடைய நிலைமையும் இவ்வாறுதான் இருக்கும். நில் மகளே. மகள் என்னும் அதிகாரத்தை இழந்து விட்டீர்கள். பழிவாங்கும் அக்னியானது நம் பவித்திரமான பந்தத்தை எரித்து சாம்பலாக்கிவிட்டது. நான் கொடுத்த மதிப்பை சூழ்ச்சியால் வெல்ல பார்த்தீர்கள். நான் எனது வாக்கை நிறைவேற்றிவிட்டேன். தங்களுக்கு தாய் தந்தை என்ற ஸ்தானத்தை கொடுத்தேன், மதித்தேன், வணங்கினேன். ஆனால் உங்கள் மனதிலோ மகள் பாசம் இல்லவே இல்லை. மனம் முழுவதும் பழிவாங்கும் விஷம்தான் உள்ளது. अच्युतानन्द गोविन्दं मन्त्रमानुष्टुभं परम् ॐ नमः सम्पुटीकृत्य जपन् विश्वरो हरः यन्नजीर्णजगरणम्
கருடா 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 கருடா. உன்னுடைய காத்திருப்பு முடிவுக்கு வந்தது. இப்போது இது சோதனைக்கான காலம். என் பாரத்தை சுமக்க முடியுமா? கருடா, உன் காத்திருப்பும் சோதனையும் முழுமையாக வெற்றி அடைந்து விட்டது. ஆதலால் நான் உனக்கு வரமளிக்கிறேன். அதாவது இன்று முதல் நீ என்னுடைய வாகனமாக இருப்பாய். வேண்டாம் மகளே, உன் நலனுக்காகவே நாங்கள் இவ்வாறு செய்தோம். பழி வாங்கும் எந்த நோக்கமும் எங்களுக்கு இல்லை. சாகர ராஜா, ஒரு முக்கியமான தகவல். நாராயணன் பர்வதமலையோடு புறப்பட்டு விட்டார். அதை கடையும் கருவியாக்கி கடலை கடையப் போகிறார்கள். இந்த காரியத்தில் அசுரர்களும் துணை புரிகிறார்கள். நீங்கள் போட்ட திட்டம் வெளிச்சத்திற்கு வந்துவிட்டது. நீங்கள் என்ன கூறினீர்கள்? நாராயணர் தோற்று போய்விட்டாரா? ஆனால் பார்த்தீர்களா, நாராயணர் தன்னுடைய கர்மாவால் என்னை அடைய தயாராகிவிட்டார். நாராயணர் தன்னுடைய கடமையிலிருந்து என்றும் பின்வாங்க மாட்டார். ஆனால் தாங்களோ தாய் பாசம் காட்டுவதில் தோற்று போய்விட்டீர்கள். தாய் மகள் என்ற சம்பந்தத்தை ஒன்று சேர்ப்பதை விட்டுவிட்டு சதி திட்டத்தால் அதை பிரித்து விட்டீர்கள். ஆம், சதித்தீட்டம் தீட்டினோம். அப்போதுதானே பழி வாங்க முடியும். நாராயணன் எங்களிடமிருந்து எங்கள் மகனை பறித்தான். நாங்கள் அவனிடமிருந்து அவன் மனைவியான லட்சுமியை பறிப்போம். இதுவே எங்கள் திட்டமாக இருந்தது. நாராயணனுக்காக எங்களுக்குள் இருக்கும் உணர்வும் இதுதான். நாராயணருக்கு நான் ஒரு வாக்கு கொடுத்திருந்தேன். அவர் எங்கிருப்பாரோ அங்கு நான் இருப்பேன் என்றேன். இன்றைய தினம் நான் இன்னொரு வாக்கு தருகிறேன். எங்கெல்லாம் நாராயணர் அவமதிக்கப்படுகிறாரோ லக்ஷ்மி நிச்சயம் அங்கு குடிகொள்ள மாட்டாள். நில் மகளே லட்சுமி. நான் கூறியது உறுதி. இனி எந்த உறவும் என்னை தடுத்து விட முடியாது. நன்றிக்கடன் தடுக்க முடியும் அல்லவா? நீ நன்றிக்கடன் பட்டிருக்கிறாய். அதை நிறைவேற்றாமல் நீ செல்ல முடியாது. என்னுடைய மனைவி, உன்னுடைய தாய், தன்னுடைய கையால் உனக்கு உணவை ஊட்டியிருக்கிறாள். மகளே, சிறிது ஆகாரம் எடுத்துக்கொள். உனக்கு பசியில்லை என்றாலும் இந்த தாயிற்காக கொஞ்சம் சாப்பிடு. எங்கு தாய் பாசம் இல்லையோ அங்கு நன்றிக்கடன் எவ்வாறு இருக்கும்? சுகத்திற்கும் மற்றும் செல்வத்திற்குமான தேவி தன்னுடைய கடனை செலுத்தாமல் போவாளா? நீ நன்றி கடனை செலுத்தவில்லை. அதனால் என அனுமதியின்றி நீ இங்கிருந்து செல்ல முடியாது.
நல்லது. நான் லக்ஷ்மி. நீங்கள் இருவரும் ஒன்று சேர்ந்து எனக்கு அனுமதி அளித்தால்தான் நான் இங்கிருந்து வேறிடம் செல்வேன். இது லக்ஷ்மி கொடுக்கும் நம்பிக்கையாகும். என் நாராயணர் அனைத்து கடல்களையும் எல்லா தடங்கல்களையும் தாண்டி என் இங்கிருந்து அழைத்துச் செல்வார். அப்போது வேறு வழியில்லாமல் நீங்கள் இருவரும் என்னை இங்கிருந்து அனுப்பி வைப்பீர்கள். தவிக்கப் போவது நாராயணன் தான். நான் என் அலையின் வேகத்தால் பர்வதமலையை மூழ்கடித்து விடுவேன். கடைவதற்கு கருவியும் இருக்காது, கடையவும் முடியாது. தேவர்களுக்கு அமிர்தமும் கிடைக்காது. அதோடு நாராயணனுக்கு லக்ஷ்மி. எனக்கு என் நாராயணர் மீது நம்பிக்கை உள்ளது. அவரது அன்பை நான் நம்புகிறேன். அவர் எல்லா தடங்கல்களையும் தாண்டி வந்து தன்னுடைய லக்ஷ்மியை அடைவார். தங்களுக்கு சேர வேண்டியதும் சேர்ந்துவிடும். லக்ஷ்மி நாராயணர் கண்டிப்பாக சேருவார்கள். ஒருபோதும் நடக்காது. உனக்கும் அவருக்கும் நடுவில் இருக்கும் இந்த பெருங்கடலை நாராயணனால் ஒருபோதும் கடக்கவே முடியாது. நாராயணன் என்னையே கடைய பார்க்கிறாரா? நான் கோபத்தில் இருப்பதாக அவர் நினைக்கிறார். எனக்கு கோபம் இல்லை, வருத்தம் இருக்கிறது. மகனை இழந்த வேதனை இருக்கிறது. வேதனை நிறைந்த இக்கடலை கடைந்து நாராயணா வருத்தப்படத்தான் போகிறார். அவருக்கு எதுவும் கிடைக்கப் போவது இல்லை. லக்ஷ்மியை கட்டி போட முடியாது. உணர்வுகளால் தான் என்னை கட்டுப்படுத்த முடியும். தைரியமாக இருங்கள். நீங்கள் இருவரும் ஒன்று சேர்ந்து எனக்கு அனுமதி கொடுத்தால் மட்டுமே நான் இங்கிருந்து வெளியே செல்வேன். நாங்கள் உன்னுடைய எதிரிகள் அல்ல. நாங்கள் எங்களுடைய ஒரே மகனை இழந்திருக்கிறோம். பல வருடங்கள் வேதனையில் தவித்தோம். எங்களுக்கு துக்கத்தை கொடுத்துவிட்டு நல்லது செய்யவில்லை. இது நியாயம்தான். பழிவாங்கும் எண்ணத்தோடு தாய்ப்பாசத்தின் அக்னியில் ஏறுகிறீர்கள். இது நியாயம்தான். சரியாக சொன்னாய். ஆனால் சில சமயம் அமைதிக்காக ஒரு மகா யுத்தம் நடந்தே ஆக வேண்டும். எந்த முள்ளை நாராயணர் எங்கள் நெஞ்சில் குத்தினாரோ அந்த முள் அவரையே காயப்படுத்தும். இழப்புக்கு தண்டனை இழப்புதான். விதியின் விளையாட்டு ஏன் இவ்வாறு இருக்கிறது நாராயணரே? ஓர் கடமையை செய்வதற்காக வைகுண்டத்தை விட்டு நான் வெளியே வந்தேன். இன்று ஒரு கடமையை செய்வதற்காக இந்த இடத்தை விட்டு வெளியே வர முடியவில்லை. எந்த லக்ஷ்மியின் மனதில் உங்கள் அன்பின் அலை நிறைந்து உள்ளதோ இன்று அதே லக்ஷ்மி இன்று உங்களுக்காக பிடிக்காத இடத்திலும் இருந்து கொண்டிருக்கிறாள். अच्युतानन्द गोविन्दं मन्त्रमानुष्टुभं परम् ॐ नमः सम्पुटीकृत्य जपन् विष्ठरो हरः यन्नजीर्णजगरणं कण्ठे स्तब्धं कपालिनः நாராயணரே, तरात्माजुतस्तस्य हृदये என் நாராயணர் சத்தியத்தால் அல்ல, கர்மாவால் தான் பதிலளிப்பார்.
பழிவாங்கும் எண்ணத்தோடு ஒரு தாய் தந்தையர் லக்ஷ்மி நாராயணர் நடுவில் மலையாக நிற்கிறார்கள். ஆனால் என்னுடைய நாராயணர் அன்பிற்காக பர்வதத்தையே தூக்கிவிட்டார். உலகத்தின் நன்மைக்காக என்றும் சுதர்சன சக்கரத்தை ஏந்தும் நாராயணர் இன்று மந்தார பர்வதத்தை ஏந்துகிறார். अच्युतानन्द गोविन्दं मन्त्रमानुष्टुभं परम् ॐ नमः सम्पुटीकृत्य जपन् विष्ठरो हरः यन्नजीर्णजागरणं कण्ठे स्तब्धं कपालिनः अन्तरात्मा धृतस्तस्य हृदये गरुडध्वजः अच्युतानन्द गोविन्दं मन्त्रमानुष्टुभं परम् ॐ नमः सम्पुटीकृत्य जपन् विष्ठरो हरः यन्नजीर्णजागरणं कण्ठे स्तब्धं कपालिनः अन्तरात्मा धृतस्तस्य हृदये गरुडध्वजः நாராயணா, உங்களுடைய இந்த முயற்சி, இந்த விசுவாசம் சமுத்திர மந்தினத்தை நெருங்கச் செய்துவிட்டது. இது லக்ஷ்மியையும் நெருங்க செய்துவிட்டது. இதில் நீ ஜெயித்து விட்டாய் என்று நினைக்கின்றாயா நாராயணா? இது வெறும் ஒரு ஆரம்பம்தான் நாராயணா. என் நாராயணர் சமுத்திர வந்தனத்தை கடைவதற்காக கடையும் கருவியை கொண்டு வந்துள்ளார். இப்போதும் நேரம் இருக்கிறது. இவரது இந்த செயல் கடலையே ஆச்சரியத்தில் ஆழ்த்தி உள்ளது. இவர் கடலை கடைய ஆரம்பித்து விட்டால் பிறகு என்ன நடக்கும்? சிந்தித்து பாருங்கள். நாராயணரிடம் அவர் லக்ஷ்மியை கொடுத்து விடுங்கள். இல்லையென்றால் அவர் கடைந்து விடுவார். இந்த கடலை கடைவதினால் தேவர்களுக்கு சொர்க்கமும் கிடைக்காது, உங்களுக்கு லட்சுமியும் கிடைக்க மாட்டாள். பழிவாங்கும் எண்ணத்தை வெற்றி அடைவதற்காக அல்ல, அன்பை அடையவே முயற்சிக்கிறோம். தேவர்களுக்கு அமிர்தமும் கிடைக்கும், அதோடு எனக்கு என் லக்ஷ்மியும் கிடைப்பாள். எதுவரை நாராயணரை தடுக்கப் போகிறீர்கள்? இவைகளை விட்டுவிட்டு நீங்கள் என்னை வழியனுப்பும் ஏற்பாடுகளை செய்துவிடுங்கள். தன்னுடைய கர்மாவால் லக்ஷ்மியை அடைவதற்காக சாகர் வந்தனத்திற்கான அத்தனை ஏற்பாடுகளையும் செய்துவிட்டார். அத்தனையும் நடக்கவில்லை. இன்னும் காரியங்கள் மீதம் இருக்கிறது லட்சுமி. கடையும் கருவியை அவர் கொண்டு வந்து விட்டார். ஆனால் கடைவதற்கு கயிறை எங்கிருந்து கொண்டு வருவார்? இந்த கேள்விக்கு உங்களிடம் என்ன பதில் உள்ளது நாராயணா? ஆம் நாராயணரே, இந்த உலகத்தில் அப்படி ஒரு கயிறே இல்லை. அதாவது அது தளராமல் இந்த மந்தார பர்வதத்தை கடைய வேண்டும். பிரச்சனை வருவதற்கு முன்பே அதற்கான தீர்வை கண்டுபிடிப்பவர்தான் எங்கள் நாராயணன்.
கொஞ்சம் பொறுமையை கடைபிடியுங்கள். இலக்கை அவர் காட்டிவிட்டார் அல்லவா? அப்படியென்றால் மார்க்கத்தையும் அவரே காட்டுவார். இந்த உலகின் நலனுக்காக மந்தார பர்வதம் தன்னை கருவியாக ஏற்றுக்கொண்டார். இப்போது இதை கடைவதற்காக இதற்கு கயிறாக நிச்சயம் ஒருவர் வருவார். புரிந்துவிட்டது. அவன்தானே உங்களுக்கு சேவை செய்ய என்றென்றும் காத்திருப்பான். உங்கள் பிரியமான தாசன் சேஷநாகன். இதை கடைவதற்கு கயிறாக வரப்போகிறான். அழையுங்கள் நாராயணா. ஒரே முறை நீங்கள் கூப்பிட்டால் போதும், ஓடோடி வந்து விடுவான். என்ன யோசனை நாராயணரே? சேஷநாகனை உடனே அழையுங்கள். பிரபு, சிறந்த யோசனைதான். சேஷநாகனை தாண்டி வேறு யாராலும் இதை செய்ய இயலாது. உங்களுடைய இந்த சேவகன் உங்கள் கட்டளைக்காக காத்திருக்கிறான் பிரபு. இல்லை சேஷநாகமே, இந்த வேலையை நீ செய்யப் போவதில்லை. ஏன் நாராயணா? சேஷநாகன் உங்களுக்கு அன்பானவன், அதனால் தொல்லை கொடுக்க விரும்பவில்லையா? அல்லது உங்கள் திட்டம் அசுரர்களை அழிப்பதில் உள்ளதா? மாதா திதி, நாங்களும் உங்களோடுதான் இங்கு நிற்கிறோம். உங்களுக்கு ஏதேனும் ஆபத்து வந்தால் அது நிச்சயமாக எங்களையும் தான் பாதிக்கும். பிரபு, ஆனால் ஏன் இந்த காரியத்தை சேஷநாதன் செய்யக்கூடாது? மகத்துவமான ஒரு காரியத்தை சாதிக்க அடுத்தவர்களுக்கு நாம் சங்கடத்தை உண்டாக்கக்கூடாது. சேஷநாகனுக்கு வந்தால் சங்கடம், ஆனால் எங்களுக்கு, எங்கள் மீது வந்தால்? பேதலித்து பேசாதே ஸ்வரபானு. சேஷநாகத்தின் தலையில் இந்த உலகத்தை ஸ்திரமாக வைத்துக் கொள்ளும் கடமை உள்ளது. இந்த கடலை கடையும் பொழுது பூமியில் பல அதிர்வுகள் ஏற்படும். இந்த நேரத்தில் பூமியை சமநிலையில் வைத்துக் கொள்ளும் பொறுப்பை சேஷநாகத்தால் மட்டும்தான் செய்ய முடியும். ஆதலால் சேஷநாகம் சமநிலைக்கான பொறுப்பை ஏற்றுக்கொள்ளட்டும். அதோடு நாம் சமுத்திரத்தை கடைந்து விடலாம். ஆனால் எப்படி? கயிறு இல்லாமல் கடைய முடியாதே. உங்கள் அரைகுறையான யோசனைகள் அசுரர்களின் நேரத்தையும் சக்தியையும் வீணடித்துக் கொண்டிருக்கிறீர்கள். நேரத்தில் காட்டக்கூடிய சக்தியானது என்றுமே வீண் போவது கிடையாது. பர்வதம் வந்துவிட்டது, கயிறும் நிச்சயம் கிடைத்துவிடும். வணக்கம் மகாதேவா. வணங்குகிறேன். கூறுங்கள். இழந்துவிட்ட அன்பை மீண்டும் பெறுவதற்காக சமுத்திர மந்தனம் ஆரம்பித்திருக்கிறீர்கள். இது விசேஷமானது. அன்பு மற்றும் கடமைக்காக நீங்கள் இயலாததையும் முடித்து காட்டிவிட்டீர்கள். எந்த கடலை நீங்கள் கடைய பார்க்கிறீர்களோ அதன் ஆழத்தை யாராலும் கணித்துவிட முடியாது. அசைக்க முடியாத அந்த பர்வதத்தை நீங்கள் தனியாக தூக்கிவிட்டீர்கள். அந்த தேவகணங்களை காலம் காலமாக சத்ருவாக இருந்த அசுரர்களோடு சேர்த்து ஒரே இடத்தில் நிற்க வைத்து விட்டீர்கள். அக்னிக்கு நீரோடு நட்பையும் வளர்த்தீர்கள். இதை யார் செய்ய முடியும்? இந்த உலகத்தை காப்பவரான நாராயணரால் தான் செய்ய முடியும். ஏனெனில் இந்த பிரபஞ்சத்துக்கே நீங்கள்தான் நாயகர்.
என் நேசத்திற்குரியவர், மானிடர்களுக்கு நல்வழியை காட்டும் நாராயணர் நீங்கள். லக்ஷ்மி இல்லாமல் நாராயணன் வெறும் மானுடன்தான். இவனுக்கென்று எந்த அடையாளமும் கிடையாது. அதோடு லக்ஷ்மியை அடைவதற்காக சமுத்திரத்தை நிச்சயம் கடைந்தே ஆக வேண்டும் மகாதேவா. அன்பை அடைவது மட்டுமே என்னுடைய லட்சியம் அல்ல. இதில் உலகின் நலனும் அடங்கியுள்ளது. ஏனெனில் நாராயணர் கடலை கடைவதனால் வெறும் அமிர்தம் மட்டுமே வராது. வாழ்க்கையை கடையும் பொழுது சுகத்தோடு சேர்ந்து துக்கமும் தான் கிடைக்கும். வேதனையோடு அமைதியும் கிடைக்கும். அதுபோலதான் கடையும் பொழுது நல்லவற்றையும் சேர்த்து கெட்டவைகளும் நிச்சயம் கிடைக்கும். இதைத்தான் சமநிலை என்பார்கள். ஏனெனில் நாராயணர் இந்த காரியத்தை முடித்து வைப்பதற்கு நீங்கள் அசுரர்கள் மனதில் அமிர்த ஆசையை வளர்த்து விட்டீர்கள். சமநிலை எவ்வாறு நிலைத்திருக்கும்? நான் நம்பிக்கை அளிக்கவில்லை, அவர்களுடைய அதிகாரத்தை அளித்துள்ளேன். ஆனால் இதற்கான பலன் அவர்களின் திறமையினால், அவர்களின் கர்மங்களால் மட்டுமே அடைய முடியும். செய்யும் கர்மம் நேர்மையாக இருந்தால் அப்போது நிச்சயம் அவர்களுக்கு அமிர்தம் கிடைக்கும். ஏனெனில் நாராயணர் சமுத்திர மந்தனத்தை கடைந்தால் அமிர்தம் மட்டும் கிடைக்காது. இது பெரிய சங்கடங்களை கொண்டு வந்துவிடும். சங்கடங்களை கொண்டு வந்துவிடும். சங்கடங்களை கொண்டு வந்துவிடும். கடைந்தால் அமிர்தம் கிடைக்கும். ஆனால் கடைவதற்கு முன்பே சங்கடங்களும் வரும் மகாதேவா. சங்கடம் வரும் என்ற பயத்தினால் நாம் நமது கடமையை விட்டுக் கொடுக்க முடியாது. இங்கு சமுத்திரம் பிரச்சனை அல்ல, நமது உணர்வுகள், நமது எண்ணங்கள், நமது சங்கடங்களையும் கடைந்தாக வேண்டும். எனக்கு முழு நம்பிக்கை உள்ளது. எல்லா சங்கடங்களிலும் என்னுடைய நண்பன், நான் பூஜிப்பவர் என்றும் என்னோடு இருப்பார். நிச்சயம் நாராயணரே, நான் என்றென்றும் உங்களோடுதான் இருப்பேன். இருந்தாலும் மந்தனத்தின் காரியத்தில் நிச்சயமாக என்னால் பங்கேற்க முடியாது. அவசியம் என்னும் உத்தேசம் ஏற்பட்டு என்னை அழைத்தால் இந்த சிவன் நிச்சயமாக வருவான். ஏதேனும் தடங்கல்களா நாராயணரே? ஹரியின் பிரச்சனையை தீர்க்க ஹரன் தாங்கள் இருக்கிறீர்கள். தாங்கள் திருக்கால தரிசி ஆவீர்கள். நான் இங்கு வந்ததற்கான காரணம் தாங்கள் நிச்சயம் அறிவீர்கள். நன்கு அறிவேன். எனக்கு உங்களுடைய நோக்கமும் தெரியும், நான் செய்ய வேண்டிய காரியமும் தெரியும். இந்த சமயத்தில் எனக்கு தங்களுடைய வாசுகி வேண்டும். கடைவதற்கு கயிறாக இருக்க வேண்டும் அல்லவா? வாசுகி இன்று முதல் உங்களுக்கு சேவை செய்வான் நாராயணரே. உங்களுடைய நாராயணர் மறுபடியும் தோற்று போய்விட்டாரா? இது ஒருபோதும் நடக்காது. கடலை கடைய வேண்டுமா? இந்த காரியம் அரைகுறையாக நிற்பது போல இதோ இந்த நாராயணரும் அரைகுறையாகவே இருப்பார். தன்னுடைய மனைவி இல்லாமலே வாழ்வார். தேவ கணங்களோடு நாங்கள் இருக்க வேண்டிய நேரம் இதோடு முடிந்து விட்டது. மீண்டும் அசுரர்களை தேடி வராதீர்கள். வாருங்கள் தாயே. கைலாயத்திற்கு சென்றவன் வெறும் கையோடு திரும்ப மாட்டான். शशिवर्णं
வெறும் கையோடு சென்று வெறும் கையோடு திரும்பியிருக்கிறீர்கள். எந்த எண்ணத்தோடு நான் சென்றேனோ அதை கையில் கொண்டு வர இயலாது அசுர ராஜா. சேஷ நாகம்தானே உங்களின் நோக்கம்? அதற்கு பதிலாக நீங்கள் என்ன கொண்டு வந்தீர்கள்? மகாதேவருடைய ஆசிர்வாதம். நாகராஜன் வாசுகி, பார்த்து விட்டீர்களா? நான் தான் கூறினேன் அல்லவா? என்னுடைய நாராயணரிடம் எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு உண்டு. நாராயணரே, இந்த வாசுகி சக்திசாலியானவனா? இந்த கடலை இவன் கடைந்து விடுவானா? இது என்ன சுவாமி? கடலை கடைவதற்காக வாசுகியை அழைத்து வந்திருக்கிறாரே. இப்போதும் நேரம் இருக்கிறது. உலகின் நலனுக்காக தேவர்களும் அசுரர்களும் பர்வதமும் நாகரும் ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள். உலக நலனிற்காக இல்லை, சுயநலத்திற்காக நாராயணன் செய்கிறார். பழிவாங்கும் எண்ணமானது உங்களை இப்படி பேச வைக்கிறது. நாராயணர் எது செய்தாலும் அதில் உலகத்தின் நலன்தான் அடங்கியிருக்கும். உலகத்தில் செல்வமில்லாமல் போய்விட்டால் சமநிலையை இழக்கும். அசுரர்கள் பலசாலி ஆவார்கள். உலகத்தில் பல பிரச்சனைகள் பிறக்கும். உங்கள் இருவரையும் நான் தாய் தந்தையராக ஏற்றுள்ளேன். இந்த சாகரத்தை தாய் வீடாக பார்க்கிறேன். இது அழிவதை என்னால் பார்க்க முடியாது. நாங்களும் பார்க்க முடியாமல் தவித்தோம். நாராயணன் எங்கள் கண் முன்னாடியே எங்கள் மகனை வதம் செய்தார். மகனுக்காக பழி வாங்க வேண்டுமென்றால் இந்த கடலையும் இழக்க தயாராக இருக்கிறேன். ஆனால் ஒருபோதும் தோல்வியை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். ஸ்திரீ, வேண்டுதலுக்கு மதிக்கவில்லை. பழிவாங்கும் எண்ணத்தோடு உலக நலனில் தடையாக இருந்தால் அவனை நிச்சயம் கடைந்தெடுத்தே ஆக வேண்டும். பயம் போனால்தான் அன்பு கிடைக்கும். நீங்கள் அனைவரும் சமுத்திர மந்தனத்திற்கு தயாரா? ஆம் நாராயணரே, நாங்கள் தயாராக இருக்கிறோம். ஆம் நாராயணா, தயாராக இருக்கிறோம். ஆனால் நாங்கள் தயாராக இல்லை. இப்பொழுது இது என்ன புது பிரச்சனை அன்னையே? பிரச்சனை இல்லை, சந்தேகம், அனுபவம். இது பல வருட அனுபவம். என் மனம் சொல்கிறது, என்றும் அசுரர்களோடு நிச்சயமாக சதி நடக்கும். அனைத்து கர்மங்களிலும் தங்களோடு சேர்ந்திருப்போம் மாதா. உங்களுக்கு அமிர்தம் கிடைக்கும் வரையில்தான் நீங்கள் ஒன்றாக இருப்பீர்கள். அமிர்தம் கிடைத்தவுடன் நீங்கள் எங்களுக்கு சதி செய்வீர்கள். எந்த கர்மத்திற்கான பலனும் அவரவர் எண்ணத்திற்கு ஏற்றவாறே கிடைக்கும் தாயே. தாங்கள் சதி செய்தால் அப்போது அதற்கான பலன்தான் கிடைக்கும். எங்களுக்கு வாக்கு கொடுங்கள். இந்த மந்தனத்தினால் என்ன கிடைக்குமோ அதை அசுரர்களும் தேவர்களும் சரிசமமாக பங்கிட்டுக் கொள்ள வேண்டும்.
நான் வாக்களிக்கிறேன். இந்த மந்தனத்தால் என்ன கிடைக்குமோ அதை அசுரர்களும் தேவர்களும் சரிசமமாக பிரித்துக் கொள்ளலாம். தெளிவாக சொல்லிவிடுங்கள். அதாவது அமிர்தத்தையும் சமமாக தான் பிரிக்க வேண்டும். நான் வாக்களிக்கிறேன். இந்த அமிர்தத்தையும் செய்யும் கர்மத்திற்கு தகுந்தாற்போல் சரிசமமாக பிரித்துக் கொடுக்கப்படும். இப்பொழுது கூறுங்கள், இப்போதாவது சமுத்திரத்தை கடைய தயாரா? நாராயணரே, யோசிக்காதீர்கள். நாராயணர் மீது நம்பிக்கை வைத்து சரி என்று சொல்லிவிடுங்கள். அப்படி என்ன அவசரம் உள்ளது? நீங்கள் நான் கூறுவதை கேளுங்கள் நாராயணா. ஏற்கும்படியாகவே இருந்தால் தாங்கள் கூறுவதை நான் ஏற்றுக்கொள்வேன். கூறுங்கள் அசுரமாதா. கடலை கடையும் போது எது முதலில் கிடைக்கிறதோ அதை தேர்ந்தெடுத்துக் கொள்ளும் முதல் அதிகாரம் அசுரர்களுக்கே கிடைக்க வேண்டும். வாக்கை கூறுங்கள் நாராயணா. நான் ஏற்றுக்கொள்கிறேன். சங்காசுரன் இறந்ததற்கு பிறகு நாம் அனாதையாகிவிட்டோம். இந்த குரோதம், பழிவாங்கும் எண்ணம் யாருக்கும் எந்த நல்லதும் செய்து விடாது. நாராயணர் ஓர் கர்மசீலன். கர்மாவை செய்பவர்களுக்கு பிடிவாதமாக நல்லதை செய்வார். உன் நாராயணன் பிடிவாதமாக இருந்தால் இவரும் பிடிவாதமாகவே இருப்பார். இவர் முடிவெடுத்து விட்டால் அதை இவர் செய்து காட்டுவார். உன்னை இங்கு அழைத்து வருவதற்கு முன்னே நான் முடிவெடுத்தேன். உன்னை எங்கும் செல்ல விடமாட்டேன் ஸ்ரீ. வழியனுப்பும் ஏற்பாடுகளை செய்துவிடுங்கள். நீங்கள் தான் என்னை நாராயணரிடம் விட்டுவிட்டு வரப்போகிறீர்கள். எனக்கு இன்னொரு வாக்கு தேவை நாராயணா. கேட்பது நியாயமாக இருந்தால் தங்கள் வாக்கு ஏற்றுக்கொள்ளப்படும். கூறுங்கள் அசுரமாதா. கடலை கடையும் போது எது முதலில் கிடைக்கிறதோ அதை தேர்ந்தெடுக்கும் அதிகாரமானது முதலில் எங்களுக்கே இருக்க வேண்டும். வாக்கை கூறுங்கள் நாராயணா. நான் ஏற்றுக்கொள்கிறேன். தாங்கள் ஏற்கிறீர்களா தேவராஜா? அவ்வாறெனில் மந்தனத்திற்கான தங்கள் இடத்தை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். நாராயணரே, வாசுகியின் விஷம் பயங்கரமானது. கடையும் போது அவர்களுக்கு கஷ்டம் நேரிடலாம். அவரையும் அறியாமல் அவரின் வாயில் இருந்து விஷம் வெளியேற ஆரம்பிக்கலாம். ஏற்கனவே நாங்களும் பலவீனமாக இருக்கிறோம். வாசுகியின் முகத்தின் பக்கம் நிற்பவர்களுக்கு ஆபத்து இருக்கிறது. இரக்கம் காட்டுங்கள் பிரபு. நாங்கள் வாசுகியின் வால் பக்கம் நிற்கிறோம். நில்லுங்கள். அவர்கள் ஏதோ சதித்திட்டத்தை தீட்டுகிறார்கள். தேவராஜா,
நீங்களும் தேவர்களும் வாசுகியின் முகபாகத்தை பிடித்துக் கொள்ளுங்கள். அதோடு அசுரர்கள் வால் பாகத்தை பிடித்துக் கொள்ளட்டும். இதுவே உச்சிதம். வாயில் இருந்து விஷம் வெளியேற ஆரம்பிக்கலாம். நான் அறிவேன் தேவராஜா. தங்கள் தாய் அதித்தி அசுரமாதா தித்தியை விட மூத்தவர். அதனால் தாங்களே மூத்தவர். அதோடு பாம்பின் முகமானது தகுதியிலும் உயர்ந்து நிற்கிறது. அதனால் தேவர்கள் முகத்தின் பக்கமே நிற்க வேண்டும். அதோடு அசுரர்கள் வால் பாகத்தை பிடிக்க வேண்டும். பாரபட்சம் பார்க்காதீர்கள் நாராயணா. பிறப்பால் யாருக்கும் பெருமை கிடைக்காது. இந்த நேரத்தில் அசுரர்களிடம் தேவலோகம் உள்ளது, சொர்க்கம் உள்ளது, சக்தி உள்ளது. நாங்கள் அசுரர்கள் உயர்ந்தவர்கள். ஆம் நாராயணரே, நீங்கள் வாக்கு கொடுத்துள்ளீர்கள். இந்த விஷயத்தில் எந்த பாரபட்சமும் பார்க்க மாட்டேன் என்று கூறினீர்கள். நீங்கள் தைரியமாக இருங்கள். நான் இருக்கும் வரை அசுரர்களை இவர்களால் ஏமாற்ற முடியாது. ஆமாம், அதனால் வாசுகியின் முகப்பகுதியை நாங்கள் அசுரர்கள் பிடிப்போம். அப்பொழுதுதான் உலகிற்கு எங்கள் மகத்துவம் தெரியும். பலி. ஆம் நாராயணரே, தலைப்பகுதியை நாங்கள் தான் பிடித்து இழுப்போம். இல்லை என்றால் இதை நீங்களே பார்த்துக் கொள்ளுங்கள். ஸ்வரபானு. இல்லை ஸ்வரபானு, இந்த மந்தனம் தங்களின் உதவி இல்லாமல் நிச்சயம் நடைபெறாது. யார் எங்கு பிடித்தால் என்ன, நாம் அடையப் போவதுதானே முக்கியம். தேவேந்திரா, நீங்களும் தேவர்களும் வாசுகியின் வால் பக்கம் சென்று விடுங்கள். அதோடு அசுரர்களே, செல்லுங்கள், வாசுகியின் முகத்தை பிடித்துக் கொள்ளுங்கள். பார்த்தீர்களா தேவராஜா, நாராயணர் வேறு விதமாக பேசினாலும் நேர்மறையான அர்த்தம்தான் இருக்கும். நாம் அனைவரும் அவரை நம்பிவிட்டாலே போதும். நம்பி முன்னேறிச் செல்லுங்கள். மற்றதை நாராயணரே பார்த்துக் கொள்ளுவார். இதற்கு மேல் எந்த சந்தேகமும் கொள்ளாமல் வாசுகியின் வாலை பிடியுங்கள். உங்கள் சந்தேகம் தீர்ந்ததா? ஆம் தேவரிஷி. உங்கள் லீலையை தொடங்கிவிட்டீர்கள். இல்லை அசுரமாதா, தேர்ந்தெடுப்பதற்கான உரிமையை எப்பொழுதோ உங்களிடமே தந்துவிட்டேன். முடிவும் உங்களுடையது, செய்யவிருக்கும் கர்மமும் உங்களுடையது. உலக நலனிற்காக தங்கள் அனைவருடைய ஒத்துழைப்பில் சமுத்திர மந்தனத்தை தொடங்கிவிடலாம். ஓம் நமோ நாராயணாய. ஓம் நமோ நாராயணாய. அரைகுறையாக நடக்கும் வேலைக்கு இப்பொழுதே வெற்றியை கொண்டாட தேவையில்லை. இன்னும் கடலை கடைய ஆரம்பிக்கவே இல்லை.
அதோடு இது ஒருபோதும் நடக்கப் போவதும் இல்லை. உன்னுடைய நாராயணரால் ஜெயிக்கவே முடியாது. நிறுத்துங்கள் தந்தையாரே, எதையும் கூற வேண்டாம். ஒரு மகளின் பேச்சை நீங்கள் கேட்கவில்லை, ஆனால் ஒரு மனைவியின் சவாலை நீங்கள் கேட்க வேண்டும். பிடிவாதத்தை விட்டு தள்ளுங்கள், இல்லையென்றால் உலக நன்மைக்காக மொத்த சாதனமும் அழிந்து போய்விடும். மொத்தமும் அழிந்து போய்விடும். மொத்தமும் அழிந்து போய்விடும். அழியும் என்றால் அழிந்து போகட்டும். ஆனால் ஒருபோதும் நாராயணன் முன் தலை குனிய மாட்டேன். என்னுடைய அலையின் வேகத்தால் தேவர்கள் மற்றும் அசுரர்களின் மனோபலத்தை பறிக்கத்தான் போகிறேன். நாராயணன் எவ்வளவுதான் முயற்சிகள் செய்தாலும் ஆனால் அது கடலை கடையும் போது மூழ்கித்தான் போகும். நாராயணனின் இந்த செயலுக்கான பதிலை சாகரராஜா தன் கடும் அலைகளினால் காட்டப் போகிறான். பிரபு, திடீரென்று கடலுக்கு என்ன ஆனது?
என்னால் நம்ப முடியவில்லை. இது நடக்கக்கூடாது. இதை நடத்தி காட்டியது நான் தான் ஸ்திரீ. முதலில் தொடங்குபவன் தான் ஜெயிக்க வேண்டும் என்ற நியதி எங்கும் கிடையாது. என்னுடைய சத்ரு முழுதாக வேலைகளை முடிக்கட்டும் என நான் காத்துக் கொண்டிருந்தேன். அதனால் இப்பொழுது இவர்களிடம் என்னுடைய செயலுக்கு எந்த பதிலும் இருக்காது. கடைவதற்காக கருவி கொண்டு வந்தார்கள், கயிறு கொண்டு வந்தார்கள். நான் அமைதியாக இருந்தேன். கடலின் ஆழம் உள்வாங்கிக் கொண்டே இருக்கும். இதனால் கடையும் போது மந்தார பர்வதமானது நிச்சயமாக கடலில் மூழ்கத்தான் போகிறது. ரத்தினத்தை பெறுவதற்காக வந்தார்களா? கருவியையும் கூட கொடுத்து விட்டுத்தான் போவார்கள். சமுத்திரத்தை கடைவது ஒருபோதும் நடக்கப் போவது இல்லை. கடையும் கருவியும் இருக்காது, சமுத்திர மந்தனமும் நடக்காது. பர்வதம் கடலுக்குள் மூழ்கிறது. பிரபு, பர்வதம் மூழ்கிவிட்டால் மந்தனம் நடக்காது. இந்த பர்வதத்தோடு எங்களது அனைவரது முயற்சிகளும் வீண் போகிவிடும். நாராயணர் நம்முடைய நேரத்தையும் அனைத்து சக்தியையும் வீணடித்து விட்டார். உங்களது இனிப்பான வார்த்தைகளை கேட்டு நாங்கள் இங்கு வந்திருக்க கூடாது. உங்களது வேண்டுகோளை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம். இது அசுரர்கள் செய்த தவறாகும். எது எப்படியோ இது சாகர் ராஜனின் சதியாகும். சதி திட்டத்தை அவர் திட்டவில்லை, நீங்கள் திட்டிருக்கிறீர்கள். நாம் இங்கிருந்து கிளம்பி விடலாம். அசுரர்களுக்கு அமிர்தமும் கிடைக்காது, நாராயணனுக்கு லட்சுமியும் கிடைக்க மாட்டார். என்னை கடைய முயற்சி செய்தாரா நாராயணன்? என்னையா? இப்போது மூழ்கிக் கொண்டிருப்பது மந்தார பர்வதம் இல்லை. மூழ்குவது உன் நாராயணனின் கௌரவம் லட்சுமி. உன் ஆசையும் மூழ்கிக் கொண்டிருக்கிறது. இனி உன்னை அழைத்துச் செல்ல யாரும் வரமாட்டார்கள். நான் இந்த மந்தார பர்வதத்தை உடைத்து உனக்காக ஒரு அற்புதமான அரண்மனையை கட்டித்தரப் போகிறேன். அழகிய அரண்மனை. அந்த அரண்மனையானது நாராயணன் தோற்றுப்போனதையும் நான் வெற்றி அடைந்ததையும் உனக்கு நினைவுபடுத்திக் கொண்டே இருக்கும். நீங்கள் நாராயணரின் சங்கநாத ஒளியை கேட்டீர்களா தந்தையாரே? அப்படியென்றால் நாராயணரின் சங்கநாதம் ஆரம்பம் அல்ல, முடித்து வைப்பதற்கான ஒளியாகும். மந்தார் பர்வதத்தை விடவும் உறுதியானது எனது நாராயணரின் முயற்சிகள். ஒருபோதும் இது தோற்காது. ஆபத்து பயங்கரமாக இருந்தால், அதை சமாளிக்க முடியாது என்றால், சங்கடம் விசாலமாக இருந்தால், அங்கே நம்பிக்கையின் கரை தெரியாமல் போனாலும், அப்போதும் தன்னுடைய லக்ஷ்மிக்காக, இந்த உலகின் நலனுக்காக உலகை காக்கும் நாராயணர் வருவார். ஒரு முறை அல்ல, 100 முறை அல்ல, எல்லா நேரமும் வருவார். எல்லாம் நேரமும் வருவார். எல்லாம் நேரமும் வருவார். நம்பிக்கை வையுங்கள்.
அவநம்பிக்கை எவ்வளவு பாரமாக இருந்தால் விசுவாசம் மற்றும் தன்னம்பிக்கையை மூழ்கடிக்க முடியாது. இந்த பர்வதம் ஒருபோதும் மூழ்காது. நம் முயற்சியும் வீண் போகாது. சமுத்திர மந்தனத்திற்காக, உலக நலனிற்காக கடையும் கருவி ஸ்திரமாக இருக்க, தேவி லக்ஷ்மியை மீண்டும் அடைவதற்காக நான் நாராயணன் இன்னொரு அவதாரம் எடுப்பேன். அவதாரம் எடுப்பேன். அவதாரம் எடுப்பேன். மனதில் அன்பின் மென்மையை உணர்கிறேன். அதோடு வெளியில் இந்த உலகத்தின் நலனை மனதில் கொண்டு இந்த அவதாரம் சமநிலையை கொடுக்கும். உள்ளே மென்மையாகவும் வெளியே மிக கடுமையாகவும் இருக்கும்.